பாஜக கூட்டணிக்கு ஒரு இடத்தை கூட தமிழ்நாடு வழங்காததால் தான் இவ்வளவு அலட்சியமா? துரை வைகோ ஆவேசம். லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடத்தை கூட தமிழ்நாடு வழங்காததால் தான் ஒன்றிய அரசு இவ்வளவு அலட்சிய போக்கை காட்டுகிறதா என லோக்சபாவில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள எங்களது மக்களின் நலன்களுக்கு பாதகம் விளைவிக்க கூடாது என்றும் நிதி அல்லது திட்டங்களின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நியாயமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் லோக்சபாவில் வேண்டுகோள் விடுத்தார் துரை வைகோ. லோக்சபாவில் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்தில் துரை வைகோ பேசியதாவது: கோவிட்-19 லாக்டவுன் முன்பு வரை மூத்த குடிமக்கள் மற்றும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற பத்திரிகை ஊடகங்களுக்கு ரயில் கட்டணத்தில் 50 விழுக்காடு சலுகை வழங்கப்பட்டது. ஆனால் கோவிட்-19 லாக்டவுன் அறிவித்த பிறகு அந்த கட்டண சலுகை நிறுத்தப்பட்டது. தற்போது வரை மூத்த குடிமக்கள் மற்றும் ஊடகத்துறையினர் பலமுறை கோரிக்கை வைத்தும் கட்டண சலுகை திரும்பி வழங்கப்படவில்லை. எனவே அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு 50 விழுக்காடு பயணச்சீட்டு சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும். மேலும் 2020 மார்ச் மாதம் கொரோனா ஊரடங்கிற்கு முன்பு மாணவர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சலுகையோடான மாதாந்திர சீட்டுகளையும் மீண்டும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சாவூர் மதுரை ரயில் திட்டம்: எனது திருச்சி தொகுதியில் தஞ்சாவூரிலிருந்து மதுரை வரை கந்தர்வக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை வழியாக புதிய இரயில்வே பாதையை அமைப்பது என்பது நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த கோரிக்கை இந்த பட்ஜெட்டிலும் முந்தைய பட்ஜெட்களிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இந்த இரயில்வே பாதை 2012 முதல் 13 வரை ஆண்டு ஆய்வு செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் 2018 முதல் 19 வரை இரயில்வே பிங்க் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இரயில்வே பாதையை விரைவில் நிறைவேற்ற தேவையான நிதியை வழங்கி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். புதுக்கோட்டை கந்தர்வகோட்டை: இந்த புதிய இரயில்வே பாதை புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வகோட்டை போன்ற பின்தங்கிய பகுதிகளின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய ஊக்கமாக இருக்கும். இது மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் தொழிற்துறை வளர்ச்சியையும் மேம்படுத்தும். இது தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் கோவில் சுற்றுலாவிற்கு முக்கிய உத்வேகமாக அமையும். புதுக்கோட்டை ரயில்வே துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2023 முதல் 24 வரை ஆண்டு ரயில்வேயின் பிங்க் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை நகரின் லெவல் கிராசிங் 376 இல் உள்ள ரயில்வே மேம்பாலத்தை விரைவில் செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை சிப்காட் அருகே உள்ள கருவேப்பலான் கேட் பகுதி ரயில்வே மேம்பால திட்டத்தை செயல்படுத்தப்படுவதற்கு ஏற்ற பகுதி என ரயில்வே துறை ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது என்பதையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த கருவேப்பலான் கேட் பகுதி ரயில்வே மேம்பாலத்திற்கு விரைவில் ஒப்புதல் அளித்து அதை முடிக்க தேவையான நிதியை வழங்க வேண்டுகிறேன். செயல்படுத்தப்படாத 7 திட்டங்கள்: தமிழகத்தில் 13 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒப்புதல் அளிக்கப்பட்ட 7க்கும் மேற்பட்ட புதிய ரயில் பாதை திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. மேலும் நடப்பு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ரூபாய் 6362 கோடி ரூபாய் என்பது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள புதிய ரயில் பாதை திட்டங்களை விரைவில் முடிக்க போதுமானதாக இல்லை. ஆனால் மத்திய பிரதேசத்திற்கு 14,738 கோடியும், மகாராஷ்டிராவிற்கு 15,940 கோடியும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,848 கோடியும் ஒதுக்கியிருப்பது மத்திய அரசின் தமிழ்நாட்டின் மீதான மாற்றாந்தாய் மனப்பான்மையை தெளிவாக காட்டுகிறது. அலட்சியம் ஏன்? தமிழக மக்கள் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடத்தை கூட வழங்காததால்தான் தமிழகத்தின் மீது இவ்வளவு அலட்சிய போக்கை மத்திய அரசு காட்டுகிறதா? பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க தவறினால் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு எந்த உதவியும் கிடைக்காது என பாஜக கூட்டணியின் முக்கிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொதுவெளியில் கூறியிருப்பதால் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். தமிழகத்தில் உள்ள எங்களது மக்களின் நலன்களுக்கு பாதகம் விளைவிக்க கூடாது என்றும் நிதி அல்லது திட்டங்களின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நியாயமான பங்களிப்பை வழங்க வேண்டும். இவ்வாறு துரை வைகோ பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.